மாவட்டம் கள்ளபிரான் திருக்கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளன. நவ திருப்பதி என்று அழைக்கப்படும் அந்த ஸ்தலங்களில் முதலாவதாகவும் சூரிய அம்சமாகவும் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் திருக்கோவில் விளங்குகிறது. இந்த கள்ளபிரான் கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடந்தது. முன்னதாக சுவாமி கள்ளபிரான் அதிகாலையில் திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்த நிலையில் திருத்தேரானது 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. இதில் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்த நிலையில் திருத்தேர் ஓடும் வீதிகளில் கோவில் நிர்வாகம் சார்பில் டேங்கர் லாரிகளில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே சூறாவளி காற்றில் 2000 வாழை மரங்கள் சேதமாக்கிய நிலையில் அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. மழையின் போது காற்றின் வேகம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டதால் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி புதூர் கிராமத்தில் நடவு செய்யப்பட்டிருந்த 2000க்கும் அதிகமான வாழை மரங்கள் ஒடிந்து சாய்ந்தது. வாழைக்காய்கள் காய்த்து அறுவடை செய்யும் நேரத்தில் திடீரென பெய்த மழையால் அனைத்து மரங்களும் சாய்ந்ததால் பயிரிட்ட விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து பக்குவமாக வளர்க்கப்பட்ட வாழை மரங்கள் ஒரே நாள் மழையில் சாய்ந்து விழுந்ததால் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதர்பாக்கம் கிராமத்தில் தண்ணீர் பந்தலை கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோகன் பாபு ஏற்பாட்டில் மாதர்பாக்கம் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, பழச்சாறு உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அதிமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு 8வது நாளாக பொதுமக்களுக்கு நீர்மோர் முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் தலைமையில் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் அதிமுக கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பகுதிகளில் கடந்த 29ஆம் தேதி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி தலைமையில் 8வது நாளாக நீர்மோர் வழங்கி வருகின்றனர். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்தோர் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் வேலுநாச்சியார் சிலம்பக்கலை பயிற்சி கூடம் இயங்கி வருகிறது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிலம்பம் கற்று வரும் நிலையில் இங்கு இலவசமாக சிலம்பம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சிலம்ப போட்டிக்காக வேலுநாச்சியார் சிலம்ப பயிற்சி கூடத்திலிருந்து 10 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு போட்டிக்கு சென்றனர். 6 நாடுகளின் இடையே அங்கு நடைபெற்ற போட்டிகளில் தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து சென்ற 10 நபர்களும் தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு சாதனை பெற்று தந்தனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று சின்னமனூர் வந்த நிலையில் அவர்களுக்கு மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் பொருளாதார ரீதியாக உதவி செய்தால் மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை தமிழகத்திற்கு பெற்றுத் தருவோம் என்று சிலம்பம் ஆசிரியர் வலியுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.